ஹாய் ஹலோ வெல்கம் டு திவ்யா பாலமுருகன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை வந்து நம்ம வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் வந்து பண்ணுவோம். கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து பண்ணிட்டு தான் வந்து இருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெரியாமல் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஃப்ரைடே வந்து பண்ணுவாங்க. நிச்சயமாக வந்து ஃப்ரைடே வந்து பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபுல்லாக பூஜைக்கானது எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா சாமிக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவேன். அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாசலில் வந்து குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுவீங்களா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆனால் அதே எண்ணெயை வந்து நம்ம உள்ள பூஜை ரூமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குடுவையில் வந்து கல் உப்பு அரிசிலாம் வந்து போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து எடுத்து மாற்றிடுவேன். பச்சரிசியை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன், கல் உப்பையுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி விளக்குக்கு வைக்கிற அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தடவி நம்ம வந்து எப்போவுமே வந்து அரிசி போட்டு அதுக்கு மேலே தான் விளக்கு வைப்போம் இல்லையா, அந்த அரிசியை மட்டும் பார்த்திங்கன்னா காக்கா குருவி இந்த மாதிரி எதுக்காவது வந்து வச்சுருவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த பவுடர் கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, வெட்டிவர் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம ஆட் பண்ணி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த பவுடரை சேர்த்து நல்லா வந்து துடைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பவுடரோடு நீங்கள் துடைக்கும் போது நல்ல பூஜை ரூம் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து காஞ்சதுக்கப்புறமா வந்து பச்சரிசியில் வந்து கோலம் வந்து போட்டுக்கலாம். பச்சரிசி கோலம் வந்து எப்படி வந்து அந்த மாவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கலான்றதையும் நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரெடிமேட் பவுடர் உங்ககிட்ட வந்து பச்சரிசி பவுடர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட வந்து போட்டுக்கலாங்க. அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். அதை விட பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வச்சு நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணுற அந்த மாக்கோலை வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நான் வந்து பூஜை ரூம்லேருந்து கோலம் போட்டுக்கிட்டேன். மகாலட்சுமி ஃபோட்டோக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோலமும், நடுவில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் தாமரை கோலம் தான் வந்து போடுவேன். அது போட்டிருக்கேன். அதே மாதிரி விநாயகருக்கு ஃபோட்டோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் சுற்றி வந்து சும்மா சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி வந்து போட்டிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு கோலம் வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து சிங்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்துருந்தது. ஸோ பாத்திரத்தை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது வழக்கம் தான். ஸோ பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம எதாவது நான்வெஜ் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ் க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பையும் கையோடு அப்படியே வந்து தொடச்சி விட்டுட்டேங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம், அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சிடுவோம். அரைகுறையாக பண்ணாமல் நீட்டாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையுமே லைட்டாக வந்து தொடச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் வச்சு தொடச்சி வந்து எடுத்துட்டேங்க. ஏன்னா பிசு இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம காலையில் சமையல் பண்ணது மட்டும்தான். சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு துணியில் வந்து தண்ணியில் வந்து முக்கிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே வந்து தொடச்சி வந்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு துடைக்க போகிறேன். வீடு துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 days வந்து நான் வந்து வீடு துடைப்பேன். மண்டே வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ளஸ் வந்து லைசால் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு அப்படியே வந்து துடைச்சிருவேன். இப்போது ஃப்ரைடேக்கு முதல் நாள் துடைக்கும் போதே வந்து இந்த மாதிரி தான் துடைப்பேன். அதில் என்னென்ன சேர்ப்பேன்னா கல் உப்பு, மஞ்சள் அண்டு ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்ப்பேன். அந்த மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்த்துருக்கறனால அந்த மஞ்சள் மட்டும் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டு தண்ணியில் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடச்சிக்குவேன். எப்போவுமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ரூமுக்கு யூஸ் பண்ண தண்ணியை வந்து எல்லா ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரூமுக்குள்ள துடைக்கும் போது தனித்தனியாக தண்ணி வந்து பிரித்து பிடிச்சி நீங்கள் வந்து தொடச்சி எடுக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ நானுமே அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஹாலை வந்து தொடச்சிக்க போகிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிருக்கேன். அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கலவையை கொஞ்சம் சேர்த்துட்டு ஹாலை வந்து இப்போ ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம், கிச்சன் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தண்ணி வந்து பிடிச்சி நான் வந்து தொடச்சி எடுத்துக்குவேங்க.
இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வீடு கிச்சன் சொல்லி ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து காயறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை சாமான்லாம் விளக்கிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பூஜை சாமான் விளக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து பித்தாம்பரியும் லெமனும் ஆட் பண்ணி தான் வந்து விளக்குவேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், விளக்குறதுக்கும் கை வலிக்காது, சீக்கிரமாகவும் நல்லா பாலிஷ் வந்து கிடைக்கும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து எஃபோர்ட் போட வேண்டாம். இதுவே உங்களுக்கு சூப்பராக வந்து புதுசாக இருக்கிற அந்த பூஜை சாமான் மாதிரியே வந்து இருக்கும், நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு விளக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற திங்ஸை வந்து விளக்கிக்கலாம். நான் விளக்கும் போதே பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா பிரைட்டாக வந்து இருக்குங்க. நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டாம், லைட்டாக தேய்ச்சாலே போதும். அந்த பிசுபிசுப்பு இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விளக்கு வந்து எப்படி தான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணாலும் விளக்கு பொருத்தி பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரில் வந்து கலர் வந்து படியும். அது வந்து ஏன்றது தெரியாமல் இருப்பாங்க. அது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விளக்கும் போது இந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணி சேர்த்து விளத்திங்கன்னா அந்த பச்சை வந்து படியாது. அப்படி உங்களுக்கு படியுது அப்படின்னா விளக்கு ஏற்றும் போது அதில் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த பச்சை வந்து படியாது. எனக்குமே பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி தான் படிஞ்சிட்டே வந்துருந்தது, ரீசனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணி நான் வந்து பூஜை சாமான்லாம் விளக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை வந்து படியறதில்ல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூஜை சாமான்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா ஃபேன்லேயோ இல்லை வெயிலையோ கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி பட்டு புள்ளியாக வந்து ஆகலையே அந்த மாதிரி ஆகாது. எப்போவுமே ஈரமாக இருக்கும்போது நல்லா தொடச்சிட்டு ஃபேன்லேயோ இல்லை வெயிலையோ ஒரு 5-10 நிமிஷம் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து சந்தன பொட்டெல்லாம் வந்து வச்சுக்க போகிறேன். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய அந்த நறுமண பவுடர் இருக்கு இல்லையா, பூஜை பவுடர், அந்த பூஜை பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து விளக்கு சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போட்டு வந்து வச்சுக்க போகிறேன். அந்த பவுடர் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வந்து பூஜை சாமானுக்கெலாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். என்னோட பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா 3 மண் விளக்கும் காலையில் வந்து குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய வாசல் ஏற்றுவோம், அதுவுமே ஒரு மண் விளக்கு தான் வந்து ஏற்றுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மண் விளக்கு வந்து எங்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் மண் விளக்கு வந்து பெஸ்ட்டுன்றத சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றும் போது அப்படியே வந்து மண் விளக்குலேருந்து எண்ணெய் வந்து லீக் ஆகி அப்படி பூஜை ரூமே பார்த்திங்கன்னா எண்ணெய் படிஞ்சிருதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானுமே வந்து மண் விளக்குக்கு பதிலாக வேறு விளக்கு வந்து வாங்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டே வந்திருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க ஒவ்வொரு விளக்குக்கு கீழேயும் ஒரு பிளேட் வந்து வைங்க அப்படின்றத எப்போவுமே எனக்கு வந்து சொல்லிட்டே வந்திருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் எல்லாராலையும் எல்லாம் வாங்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து விளக்கு வந்து வாங்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மண் விளக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து லீக் ஆகி அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் வேஸ்ட் ஆகுது. அதோட பார்த்திங்கன்னா பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் படிஞ்சிருது, அந்த ஒரு கலையே இல்லாத மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விளக்கு வாங்கணும்னு நினச்சிருக்கேன். விளக்கு வாங்கிட்டு அப்படியே ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து வாங்கிடலாம். பூஜா ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து பொட்டு வச்சுட்டேன். அப்புறம் கோலம், பூஜை ரூமில் கோலம் போட்டு பொட்டு வைக்க மறந்துட்டேன். சொன்னால் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து அங்கே மஞ்சள் பொட்டு வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டவ்வுக்கு வந்து கோலம் வந்து போட மாட்டேன். ஏன்னா எப்படின்னா நைட்டு வந்து நம்ம டின்னர் பண்ணும்போது கோலம்லாம் அழிஞ்சிரும் அப்படின்றனால ஃப்ரைடே காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சி அதுக்கப்புறம் சாமிக்கு தான் வந்து வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயும் பொட்டெலாம் வச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமில் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வந்து எடுத்து செட் பண்ணிடலாம். இப்போவே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து டக்கு நம்ம வந்து வாசல் பெருக்கி தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம அப்படியே பிரசாதம்லாம் படைச்சிட்டு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து ஈஸியாக வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கே பார்த்திங்கன்னா முதல் நாளே இந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் ரிலாக்ஸாக வந்து இருக்கும். நீங்கள் நிதானமாக வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம். சாமி ஃபோட்டோஸ்லாம் ஏன் வந்து பொட்டு வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே, அதாவது டியூஸ்டே விளக்கேற்றுறதுக்காக மண்டே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் தொடச்சிட்டு பொட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days தான் ஆகுதுன்றனால நான் வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கு வந்து பொட்டு இதெல்லாம் வந்து வைக்கல. அதுவே நீட்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். மகாலட்சுமிக்காக ஏற்றுற விளக்கு வந்து மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னாடியே வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் காமனாக வந்து இந்த காமாட்சி விளக்கு வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதை வந்து காமனாக நடுவில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு வந்து வச்சுருப்பேங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே வந்து பூஜை ரூமில் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த குடுவையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியும் கல் உப்பும் போட்டு வைப்போம் இல்லையா, அது வந்து மாற்றணும் இல்லையா, இதையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கல் உப்பும்
ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சரிசி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இதில் நீங்கள் போடுறத நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் காக்கா குருவி இந்த மாதிரி வச்சுக்கலாம். உப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் கரைச்சி அப்படி நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி விட்டுறலாங்க. ஆனால் எதுக்கு அப்படி வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சாப்பிட்றலாம். ஆனால் உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா கரைச்சி விட்றது தான் நல்லதுன்றத சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து கிளியராக தெரியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து அந்த பேட் வைப்ரேஷன்லாம் வந்து இழுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கந்திஷ்டி இந்த மாதிரிலாம் வந்து போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு கீழே வந்து நம்ம வந்து அந்த பச்சரிசி போடுவோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் மஞ்சள் கலந்து பச்சரிசி இதெல்லாம் வந்து போட்டிருக்கேங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சது. நம்ம காலையில் தூங்கி எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து சாமி கும்பிட்றது மட்டும்தான் வேலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ வந்து சாமிக்கு வந்து போடணும். இன்றைக்கி வந்து பூ வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படியாவது நான் வந்துட்டு பூ வந்து வாங்கி ஃபோட்டோக்கெலாம் வந்து போட்டுருவேன். அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்றனால பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து செம்பருத்தி பூ வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து எல்லா ஃபோட்டோக்கும் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அழுக்கு துணியே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருந்ததுன்னா வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா அதையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுடுங்க. அவ்வளோதான். நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் என்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அந்த எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா நம்ம சாய்பாபாவுக்கு நம்ம வந்து விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டுக்கலாங்க.